பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வணக்கம் குழந்தைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு சூனியக்காரியின் வீடு. ஒரு ஊர்ல ராஜா, கவிதா, ஸ்வேதான்னு 3 பேர் வாழ்ந்து வந்தாங்க. ஸ்வேதாவுடைய அம்மா அப்பா தான் ராஜாவும் கவிதாவும். ஸ்வேதா காலேஜ் படிக்கிறதுக்காக வெளியூருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தா. அப்போ கவிதா தன்னுடைய பொண்ணான ஸ்வேதா கிட்ட, இங்கே பாருமா, பார்த்து கவனமாக இருக்கணும், யார் என்ன சொன்னாலோ உன்னுடைய முழு கவனமும் படிப்பில் தான் இருக்கணும்னு சொல்லி அறிவுரை கூறிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்வேதா அதுக்கு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா, அம்மா நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் பத்திரமா இங்கே இருங்கம்மா, நான் நல்லா படித்து பெரிய ஆளாகி நம்ம கஷ்டத்தெல்லாம் போக்கிடுவேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கு கவிதாவும், ஆமாம்மா, நீ நல்லா படித்து நம்ம கஷ்டத்தை போக்கணுங்கிறது தான் என்னுடைய கனவும் உங்கள் அப்பாவுடைய கனவும், அது நீ நிறைவேற்றிடுவேங்கிற நம்பிக்கையில் தான் நானும் உங்கள் அப்பாவும் உன்னை வெளியூருக்கு அனுப்பி காலேஜ் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ராஜாவும், நீ கவலைப்படாத கவிதா, நம்ம பொண்ணு நல்லா படித்து நம்ம கஷ்டத்தெல்லாம் தீர்த்துருவா, அவள் கெட்டிக்காரிடி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தார். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ராஜாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் ராஜாவுடைய நண்பன் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ராஜாவோட நண்பனோட வீட்டில் தான் தன்னுடைய பொண்ணான ஸ்வேதாவை தங்க வைக்க போறாரு. பேசி முடிச்சதுக்கப்புறம் ராஜா கவிதா கிட்ட, எல்லாமே ரெடியாக இருக்குது, இப்போ நான் ஸ்வேதாவை போய் வெளியூரில் விட்டுட்டு வந்தால் மட்டும் போதும், அவங்க நல்லா படித்து நம்ம கஷ்டத்தெல்லாம் போக்கிடுவான்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே 2 பேரும் பையை எடுத்துக்கிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கவிதாவும் அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பி வச்சாங்க. இப்படி போகிற வழியெல்லாம் ராஜா தன்னுடைய மனசுக்குள்ளே, நம்ம பொண்ணு வெளியூருக்கு போய் படிக்க போகிறா, ஆனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம பொண்ணு பொழைச்சிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பயம், சந்தோஷம், பெருமிதம் எல்லாமே இருக்கு அவருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமும் கூட ராஜா தன்னுடைய பொண்ணான ஸ்வேதா கிட்ட அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஸ்வேதா தன்னுடைய அப்பா கிட்ட, நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் இருங்கப்பா, நான் பத்திரமா இருந்துக்குவேன், நீங்கள் என்னை கொண்டு போய் விட்டுட்டு வந்தால் மட்டும் போதும், அது கூட நான் உங்களை வர வேண்டாம் தான் சொன்னேன், நீங்கள் தான் வருவேன்னு சொன்னீங்க, எந்த பயமும் இல்லைப்பா, நான் பத்திரமா இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கா ஸ்வேதா. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ட்ரெயினும் வந்துடுது. 2 பேரும் ட்ரெயினில் ஏறி உட்காந்து ஊருக்கு போக ரெடி ஆகிட்டாங்க. இப்படி ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போதே ராஜாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு விதமான பெருமை. ஏன்னா அவருடைய பொண்ணு தான் அவரோட குடும்பத்திலே ஆளாக காலேஜ் படிக்க போகிறாங்க. இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே வெளியூருக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. 2 பேரும் ரொம்ப பயத்தோடய நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்டு ட்ரெயின் ரொம்ப லேட்டாக வந்ததுனால அவங்க ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனால அப்படியே பேக் எடுத்துக்கிட்டு மெதுவாக தட்டு தடுமாறி, புது ஊர் இல்லையா, அதனால எங்கே இடம் என்னன்னே தெரியல, அப்புறம் அவர் ஃப்ரெண்டு சொன்ன இடத்த வச்சு அப்படியே பொறுமையாக அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ராஜா ஸ்வேதா கிட்ட, இங்கே பாருமா, ட்ரெயின் ரொம்ப லேட்டாக வந்ததுனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கே, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டு காலையில் நான் எந்திரிச்சு நம்ம ஊருக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ராஜா. அதுக்கு ஸ்வேதா, சரிப்பா, நீங்கள் நாளைக்கு பொறுமையாக மதியானம் கூட கிளம்புங்க, எந்த அவசரமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ராஜாவும், சரிம்மா, காலையிலே நான் போய்க்கிறேன், இருந்தாலும் நீ ரொம்ப பத்திரமா இரு, ஏன்னா அவங்க அம்மா அங்கே தனியாக இருப்பா, அதனால நான் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தான் சரியாக இருக்கும், மதியானம் வரைக்கும் இருந்தாலும் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே 2 பேரும் படுத்துடுறாங்க. அவ்வளோ அசதி அவங்களுக்கு. இப்படி இருக்கும்போதே நைட்டு வேறு சிரிக்கிற சத்தம், அழுகிற சத்தம், எதையும் கீழே போட்டு உடைக்கிற சத்தம்லாம் கேட்குது. ஆனால் 2 பேருக்கும் அப்படி ஒரு அசதி, அதனால எந்த சத்தமுமே அவங்களுக்கு கேட்கல. காலையில் எந்திரிச்சோடனே ராஜா தன்னுடைய ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்வேதாவும் தன்னுடைய அப்பாவை வழி அனுப்புறதுக்காக வெளியே வந்து நின்னா. வழி அனுப்புனதுக்கு அப்புறம் அவள் அப்படியே அந்த இடத்த சுற்றி பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தா. அப்போ ஒரு பாட்டி ஸ்வேதாவை நோக்கி நடந்து வந்தாங்க. அப்போ ஸ்வேதாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, யாருடா இந்த பாட்டி நம்மளை நோக்கி நடந்து வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தா. பாட்டி அவகிட்ட வந்ததுக்கப்புறம், யார் பாட்டி நீங்கள், பக்கத்து வீட்டில் இருக்கவங்களா, நான் இந்த வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கேன், என் பேர் ஸ்வேதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கு அந்த பாட்டி எந்த பதிலும் சொல்லாமல், ஓ நீ தான் இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கியா, பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோமா, ஏன்னா இந்த வீட்டில் ஒரு சூனியக்காரி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், ராத்திரி கூட பலவிதமான சத்தம்லாம் எனக்கு கேட்டிருக்கு, அதனால நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமாவே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த பாட்டி. அதுக்கு ஸ்வேதாவும், யார் நீங்கள், என்ன வந்து என்னை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க, அப்படின்னு எதுவுமே இல்லை, நீங்களாம் கற்பனை பண்ணி என்னை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பாட்டிமாவும் பதிலுக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த வீடு ஒரு சூனியக்காரியோடது, நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமாவே இருந்துக்கோ, என்னைய கேட்டால் இந்த வீட்டை தவிர நீ வேறு எந்த வீட்டில் இருந்தால் கூட அது நல்லது தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த பாட்டிமா. அதுக்கு ஸ்வேதா ஒரு வித பயத்தோடையே வீட்டுக்குள்ளே போனான். அப்படியே ராத்திரியும் ஆயிடுது. ஸ்வேதாவுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. ஏன்னா அந்த பாட்டி அப்படியே ஒரு கதையை சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு
தெரியாமல் ஸ்வேதா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் இது, வெளியிலேருந்து வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவளுக்கு தெரியுது அந்த சத்தம் வீட்டுக்கு பின்னாடியிலேருந்து வருதுன்னு. வீட்டுக்கு பின்னாடி ஒரு அழகான நதியும் இருக்குது. சரி என்ன சத்தம்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம், அப்போ தான் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா அந்த அழகான நதி இருக்குது. அப்படியே பார்த்தா அந்த அரக்க குணம் உள்ள சூனியக்காரி வந்து நிற்கிறா. அப்போ ஸ்வேதா அந்த சூனியக்காரியை கை காட்டி, யார் நீ, யார் நீ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கு அந்த சூனியக்காரி, நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன, நீ எதுக்கு என் வீட்டில் வந்து தங்கி இருக்க, அது என்னுடைய வீடு, அந்த வீடு எனக்கு சொந்தமானது, அது நான் தங்கி இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரி தன்னோட வீடை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஸ்வேதா மறுபடியும் யார் நீ, என்னை எதுவும் பண்ணிடாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அது உன்னோட வீடுன்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிடு, நான் இங்கே படிக்கிறதுக்காக தான் வந்தேன், என்னை எதுவுமே பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த சூனியக்காரி பதிலுக்கு திருப்பி, அது என்னுடைய வீடு, அது என்னுடைய வீடு, அதில் நீ எப்படி தங்கலாம், நீ பெரிய பெரிய தவறு பண்ணிட்ட, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், அது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரி கத்திக்கிட்டே இருக்கா. ஸ்வேதாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. அந்த சூனியக்காரியும் பின்னாடியே துரத்தி வந்து ஸ்வேதாவை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருது. அப்படியே நாட்கள் கடந்து போகுது. அந்த வீட்டிலேருந்து எந்த ஒரு சின்ன சத்தமும் வரல. என்னன்னே தெரியாமல் குழம்பி போன பாட்டி அந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஜன்னலுக்குள்ளே எட்டி பார்த்தா வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. ஓ, ஒருவேளை அந்த சூனியக்காரி பண்ண வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்வேதாவோட ஊரில் ஸ்வேதாவோட அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணு நல்லா படித்து பெரிய ஆளாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேருக்குமே தெரியாது தன்னுடைய பொண்ணு சூனியக்காரி ஆக்கிரமிச்சிட்டான்னு. ரொம்ப சோகமான கதையாக இருக்குல்ல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து ஒரு கற்பனை கதை தான், யாரும் பயப்பட வேண்டாம். என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி கதை பிடிச்சிருந்தா நம்ம இன்னொரு சேனலை ஆரம்பிச்சு அதில் ஹாரர் ஸ்டோரிஸ் போடலாம்.